ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்குறதுன்னு தெரியல, என்ன மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்குறதுன்னு தெரியல, இல்லை என்ன மாதிரி ஃபுட்டு கொடுக்கணும்னு தெரியல, இல்லை ஏதாவது லிக்விட் ஐட்டமாக அவங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கு கொஞ்சம் வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். இது என் ஃப்ரெண்டு எனக்கு சொன்னது தான். ஏன்னா பாப்பாவுக்கு நான் ஏதாவது வயிறு ஃபில்லிங்காக கண்டிப்பாக கொடுக்கணும் ஈவினிங் டைமில். அதே டைமில் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கணும். கண்டிப்பாக இந்த பிரெட்டு ஹெல்த்தியான்னு எனக்கு தெரியாது, ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற தேங்காய் பாலே ஹெல்தி தான். சரி, ஓகே. இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு தேங்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிடணும். கட் பண்ணி வச்ச தேங்காவை மிக்சியில் போட்டு அரைச்சி தேங்காய் பாலை எடுத்து வச்சிடணும். அதில் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் சக்கரை ஆட் பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி வந்து ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ணேன். பெஸ்ட்டு நீங்கள் வந்து ப்ரௌன் சுகர் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நான் எப்போவுமே வந்து நாட்டு சக்கரை தான் பாப்பாவுக்கு கொடுக்கணுன்னா ஆட் பண்ணுவேன். இன்றைக்கி இது ஃபஸ்ட் டைம் செய்கிறேன்றதுனால நான் ஒயிட் சுகரே ஆட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போ நமக்கு தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு 4 பிரெட்டை எடுத்திருக்கேன். அதோட 4 கார்னர்லேயும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது ஒரு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியும் எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு பவுலில் அந்த பிரெட்டை வந்து நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் அரேஞ்ச் பண்ணி அதுக்கு மேலே தேங்காய் பாலை ஊற்றிக்கிறேன். அதுக்கடுத்து இன்னொரு லேயர் அரேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறமா அது மேலே தேங்காய் பால் ஊற்றிக்கிறேன். இப்படி எல்லா லேயரையும் அரேஞ்ச் பண்ணி ஃபைனலாக மேலே தேங்காய் பால் ஊற்றி எடுத்துக்கணும். கண்டிப்பாக இதை வீட்டில் யாராவது ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை செய்யறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஒரு 2 நிமிஷம் டைம் இருந்தால் போதும்.